நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கண்மணி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்ப சொல்லு, இது யாரு? இது யாருன்னு சொல்லு. ஆண்டி. எந்த ஆண்டின்னு சொல்லு. உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? தெரியாதே, எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. யாருன்னு தெரியல. தெரியல. ஆமா, இந்து யாரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து உங்ககிட்ட சொன்னா? டாக்டர் பிரியா நாயர். டாக்டரை பார்த்து அவ பேசிட்டு போயிருக்கா, அப்படிதானே? அப்படிதான் இந்து என்கிட்ட சொன்னா. என்னாச்சுப்பா? பொய், சுத்தமான பொய். நான் டாக்டர் பிரியாவை பார்த்துட்டு தான் வரேன். அவங்களுக்கு இந்துங்கிற ஒரு ஆளா வந்து தெரியாதான், பழக்கமும் இல்லையா. இந்து லேக்கா அப்படிங்கிற பேர் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்புறம் பழக்கமே இல்லாத ஒரு இந்துவை அவங்க பார்க்கவே இல்லையா. சரியான பித்தலாட்டக்காரி. வெறும் பித்தலாட்டக்காரி இல்ல, ஒன்ன மாதிரி ஒரு டிராமா போடுறவளை ஈஸியா ஏமாத்திருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த விஷயம் என்னன்னா, பார்வதி சுத்தி சுத்தி வரணுங்கிறது அவளோட எண்ணமே. ஆனா இந்து வரலன்னு தான் சித்தி, ரோசி அம்மா, கண்மணி எல்லாருமே சொன்னாங்களே. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கலாம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்கன்னா? அப்படி இல்லன்னா இந்து பார்க்க ஆசைப்படுற யாரோ ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். இருந்தாலும் எதுக்கு அங்க வந்தான்றத தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு முக்கியமானது. பார்க்க முடியலையே. இதுக்குள்ள யார் இருப்பாங்க? இந்த ஜெயில் குற்றவாளின்னு சொல்லும் போது பெரிய குற்றவாளியா இருப்பாங்களா இல்ல சின்ன குற்றவாளியா இருப்பாங்களா? அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அது நமக்கு தான் நல்லது. தெரிஞ்சுக்கலாம். யோ, என்ன வேணும்? ரொம்ப சூடா இருக்குல்ல? இது ஒண்ணும் புது விஷயம் இல்லல்ல. இது ஒண்ணும் புது விஷயம் இல்லதான். பகல்ல சுடுது, ராத்திரில குளிருது. இந்த கிளைமேட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குல்ல? அந்த பக்கம் போயா. அது வந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டி உங்களுக்கு ரொம்ப போரா இருக்கும்ல? இல்ல, நல்ல அற்புதமா இருக்கு. அது வந்து உள்ள யார் இருக்காங்க? அதையே நீ தெரிஞ்சுக்கணும். அது சும்மாதான். பயங்கரமான கிரிமினலா இருப்பானோ? சரிதானே? பேர் என்ன சார்? என் பேரா? உள்ள இருக்கிற குற்றவாளியோட பேரு. அது உனக்கு எதுக்கு? சும்மா அவன் பெரிய குற்றவாளியா இருந்தா உனக்கு என்ன? அது வந்து ஒண்ணும் இல்ல சார், ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான். பாருங்க,
பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். தொல்லை பண்ணாம இங்க இருந்து போங்க. அட வேற கொஞ்சம் சொல்லுங்க சார். கொச்சி சங்கர பிள்ளை அந்த ஆள் பேரு. கொச்சி சங்கரன் பிள்ளையா? ஐயோ, அது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த சாரோட பேராச்சே. ஒருவேளை அவரா இருக்கலாம். ஆனா சார் செத்து போயிட்டாரே. இங்க இருந்து கிளம்பு. ஒரு விஷயத்தையும் கிட்ட இருந்து கறக்க முடியலையே. கொச்சி சங்கரன் பிள்ளை, கொசாப்பி. ஓ, வழி மாறி போயிடுச்சு. அபிராமி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா ரோசம்மா? இல்லம்மா, என்னாச்சு? இந்து இங்க வந்தாலான்னு எதுக்காக அவ அப்படி கேட்டா? வேற யார பத்தி அவ கேட்கவே இல்ல. இந்து மேல அந்த அபிராமி ஏற்கனவே ரொம்ப கோவமா தானே இருக்கா, அதனால அவ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நீ இந்து கிட்ட ரொம்ப ரொம்ப பாசம் காட்டினதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம். அதெல்லாம் முன்னாடி ரோசம்மா. எதுக்காக இப்ப இந்து என்ன பார்க்க வரணும்? அதுக்கு அவசியம் இல்ல. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. யாராவது சொல்லி இந்து உன்னை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததாவே இருக்கட்டும். யார் சொல்லுவாங்க? ஓ, எப்படியாவது அவ கேள்விப்பட்டு உன்னை பாக்கிறதுக்கு எப்படியாவது அந்த இந்து பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானா பார்வதியம்மா நீ கோவப்படுவியா? அதுக்கு அவ வரல. நடக்காத விஷயத்தை பத்தி நீங்க பேசாம நீங்க வேற ஏதாவது பேசுங்க. என் மனசுக்குள்ள இருக்கதாமா நான் கேட்டேன். தப்பிச்சப்பா. அப்புறம் உங்களை வர சொல்லியிருக்காங்க. ஏதோ மருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம போய் வாங்கி வைக்கலன்னா அப்புறம் சிஸ்டர் வந்து திட்டுவாங்க. நான் இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். நீ ஏண்டா செல்லம் போற? பாட்டிக்கு வழி தெரியாது, எப்பவும் சுத்திட்டு இருப்பாங்க. குழந்தை சொல்றது சரிதாமா. இங்க போற வழியெல்லாம் என்னை விட குழந்தைக்கு தான் நல்லா தெரியுது. நான் போயிட்டு வரட்டும் மாமா. சரி, பார்த்து கூட்டிட்டு போங்க. பாட்டியை நான் பாத்துக்கிறேன். வா வாமா. ஆன்ட்டி, பாப்பா மெதுவா, சத்தம் போட்டு பேசாது. அங்கிள் தூங்கிட்டு இருக்காருல்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தூங்குனாரு. தம்பி மனசுல நிம்மதி இருக்கிறதா தானே இப்ப தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கட்டும்மா. பாப்பா சரி, பேச மாட்டேம்மா. பார்மசில போய் கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டியிருக்கு. அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். குழந்தைய கூட்டிட்டு போனா அது சரி வராது. நான் திரும்ப வரும்போது குழந்தைய கூட்டுக்கிறேன். சரிக்கா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. அபி ஆண்டி இருக்காங்கல்ல, ஆமா, அபிராமி. அவங்க உங்களோட போட்டோவை என்கிட்ட காட்டினாங்க. என்னோட போட்டோவா? ஆமா, போன்ல. அப்புறம் உங்களை தெரியுமான்னு கேட்டாங்க. கடவுளே. கேட்டாங்க. அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பிரச்சனை வருமா? என்ன தெரியாதுன்னு நீ எதுக்கு அபிராமி கிட்ட சொன்ன? நான் ஆண்டியே ஏமாத்தனேன். பாப்பா, பார்க்கிறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. இங்க ஒரு ஆள் இருக்கேன். எனக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க அப்புறமா கொடுங்க. உம்மா வேணுமா? வா.
இன்னைக்கு ரூம் க்ளீன் பண்றதுக்கு ஆள் வரலையாக்கா? ம் வந்தாங்களே. ஹவுஸ் கீப்பிங்கை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா என்ன? அதை பத்திலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஃபுட் எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்களா? ம் சரிக்கா. ம் ஆ, இங்க இருக்கிற குழந்தை எதுக்கு வேற ரூம்ல போயிருக்கா? எந்த ரூம்ல? 102ல இருக்க பேஷண்ட் கூட பொண்ணு இருக்கதை நான் பார்த்தனே. குழந்தைய இப்படி தனியா அனுப்பாதீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல பல பேர் வந்துட்டு போறாங்க. போயிட்டு வரேன்க்கா. அதுக்கப்புறம் ராஜா என்ன சொன்னாரு? இங்க ஒரு ஆளு கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா என்ன சொன்னாருன்னு அங்க கேளுமா. ராஜா என்ன சொன்னாரு? எனக்கு தெரியாதே. நாம போய் பேசணும்னா கண்ணு போயிடும்னு ராஜா சொன்னாரு. அப்படியா? ஆ இது ரொம்ப நல்ல கதையா இருக்கே. அப்படியா? அம்மா. கடவுளே, என்னை ஏமாத்திட்டியே. இங்க என்ன நடக்குது? என் பொண்ணு எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தா? கண்மணியை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? அம்மா, ரோசம்மா, நீங்க என் கையை விடுங்க. விடுங்க. அம்மா, நான் சொல்றது கேளுமா. நான் இப்பவே போய் அவளை கேட்க போறேன். வாங்க சொல்றேன். தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கம்மா. அம்மா, நீ ரூமுக்கு வா. ஏன் பொண்ணை இவங்க கிட்ட விட்டுட்டு நான் ரூமுக்கு போணுமா? கண்மணியை நான் கூட்டிட்டு வரேன். வேண்டாம், நான் போய் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். பார்வதிம்மா, இது ஹாஸ்பிட்டல்மா. சண்டை போடாதீங்கம்மா. மத்தவங்களுக்கு தெரிஞ்சா நமக்கு தான் அவமானம். அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. என் ஆனா பொண்ணு நம்ம கண்மணி முன்னாடி சண்டை போடணுமா என்ன? அம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அந்த குழந்தை என்ன நினைப்பா? அதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் இல்லையா? அதனாலதாம்மா நான் சொல்றேன், தயவு செஞ்சு நீ ரூம்குள்ள போமா. கண்மணியை நானே கூட்டிட்டு வரேன். இந்த ரோசியம்மா சொல்றேம்மா. தயவு செஞ்சு கேளுமா. என்ன சோதனை கடவுளே. எங்க போறீங்க? நான் உங்ககிட்ட பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன் சார். சீக்கிரம் வாங்க. இங்க வா. ரோசம்மா, என்னாச்சு? என்னாச்சு? இங்க பாரு, பார்வதி அம்மா வந்து எல்லாத்தையும் பாத்துட்டா. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுமா. கடவுளே, அம்மா எப்ப வந்தாங்க? இதோ இப்பதான். நான் வந்தப்ப இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. ஐயோ, அவங்க கோவப்பட்டு முகம்லாம் சிறந்து போச்சு. நான் சமாதானப்படுத்தி அவங்க ரூம்க்கு அனுப்பி வச்சிட்டேன். இல்லைன்னா ரூம்குள்ள வந்து பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். கடவுளே, அம்மா மட்டும் உள்ள வந்திருந்தாங்கன்னா கண்மணி பாப்பா நான் தான் ஆனின்னு சொல்லிருப்பா. கண்டிப்பா சொல்லிருப்பா. அது மட்டும் இல்லம்மா, எல்லாமே உடைஞ்சு நாசமா போயிடுச்சு.
கண்மணியை நான் கூட்டிட்டு வரேன்னு அப்படின்னு சொன்னப்போ கடவுள் புண்ணியத்துல அவங்க அதை கேட்டுக்கிட்டாங்க. இப்ப போய் நான் குழந்தைய கூப்பிட்டா அவர் என்ன சொல்லுவாரு? இந்து ரொம்ப லேட் பண்ணிடாதம்மா. என் உருவம் மட்டும்தான் இங்க இருக்கு, ஆனா என் மனசெல்லாம் அங்கதான். ஐயோ பார்வதி அம்மா வந்தா திரும்பவும் என்ன சண்டை வருமோ தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ அவர் எங்க தூங்கிட்டு இருக்காரா? இல்ல சிஸ்டர். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஏதோ டெஸ்ட் எடுக்க போறாங்கன்னு தோணுது. இந்த வாய்ப்பை கடவுளே உருவாக்கி கொடுத்திருக்காரு. குழந்தைய கூட்டிட்டு போயிடுங்க. ஹாய் பாட்டியம்மா. கண்மணி எல்லாரும் கூடயும் அன்பா பழகுறாள்ல. என்னங்க, குழந்தைய நான் கூட்டிட்டு போறேங்க. மறுபடியும் எப்போ வருவ? இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். எப்பவுமே இங்க இருக்க முடியாதுல்லப்பா, பல வியாதி இருக்கவங்க இங்க வராங்கல்லப்பா. இந்தாங்க. வாமா. போயிட்டு வரேன். பார்வதி அம்மா கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. கண்மணி நம்ம போலாமா? பாரு, இந்த பாட்டியம்மா உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன், நீ கேப்பியா? நீங்க சொல்றது நல்லா எனக்கு கேக்கும். அது இல்லம்மா, நான் சொல்ற விஷயத்த நீ அதே மாதிரியே பண்ணுவியான்னு கேட்டேன். பண்றேன். அப்படின்னா அந்த ரூம்ல ஆனி ஆண்டிய பார்த்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அங்க ஆனி ஆண்டி இருந்தாங்கல்ல. இருந்தாங்க, ஆனா அத அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அது ஏன்? அது ஏன் இந்த பாட்டி உனக்கு அப்புறமா சொல்றேன். அப்படின்னா போய் சொன்னா கண்ணை குத்திடுவாங்களே. அது வந்து இந்த போய் இல்லம்மா, வேற போய் சொன்னாதான் கண்ணை குத்துவாங்க. அது மட்டும் இல்லாம நாம ஒண்ணு போய் சொல்லல, நாம உண்மையை தானே சொல்லாம இருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. சாப்பாடு சாப்பிட உனக்கு நேரம் ஆயிடுச்சுல, நீ எங்க போயிருந்த? சாப்பாடு பத்தி சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் உனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரட்டுமா பாப்பா? இப்ப வேண்டாம். அப்படின்னா ரஸ்க்கு இல்ல ஆப்பிள் வேணுமா? குளிச்சுட்டு சாப்பிடுறேன். அதுதான் நல்லது. அப்பதான் ஃபுல்லா பசி எடுக்கும். நீ வாமா, இந்த பாட்டியை உன்னை குளிப்பாட்டி விடுறேன். வேண்டாம், நானே போய் குளிச்சுக்கிறேன். ஐயோ ஜலதோஷம் பிடிக்கும், அதுக்கப்புறம் இருமல் வரும், தும்மல் வரும். இல்ல, நானே போய் குளிக்கணும். அம்மா. சரி சரி, ஆனா தலைக்கு தண்ணி ஊத்தக்கூடாது. இல்ல. பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன், டவலும் வச்சிருக்கேன். தேங்க் யூ அம்மா. நீ போமா போ. நான் வந்து வாசல் பக்கம் நிக்கிறேன். வேண்டாம், அது வந்துமா பொண்ணு தனியா. பரவாயில்ல. நீங்க ஏன் முகத்தை பார்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா அந்த ரூம்ல அருண் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். கண்மணி நீங்க வெளியில கூட்டிட்டு போனது அவனை பார்க்க வைக்கிறதுக்காக தானே? இல்லம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் தான் பார்த்தனே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அருணை கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து வேற யாரோ இருந்தாங்க. ஆனா அப்பவும் அங்க போலீஸ்காரங்க நின்னுட்டு இருந்தாங்களே. இந்த ஹாஸ்பிடல்ல அப்படி பண்ணுவாங்களா என்ன? அது வந்து ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்த யாரோ ஒருத்தர் இருந்தாரு. அது குற்றவாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூம். அது
ஆனா அந்த ஆன்ட்டி அங்க இருக்கான்னு என் பொண்ணு சொன்னாலே. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. ரோசம்மா நீங்க உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு வேற யாரையோ பார்க்க தான் ஆனி வந்திருந்தா. அவங்க குடும்பத்துல ஏதோ நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா. நான் அவகிட்ட விரிவா எதையும் கேட்கல. நாம அதை பத்தி பேசுறது சரியா இருக்காதுல்ல. அருண் எனக்கு என்ன உறவுன்னு நீங்க என் பொண்ணு கிட்ட சொன்னீங்களா? ஐயோ நான் எதுவுமே சொல்லலம்மா. நம்ப முடியலையே. கடவுள் மேல சத்தியமா, பகவதி அம்மா மேல சத்தியமா, கிருஷ்ணர் மேல சத்தியமா. போதும் போதும். இதுக்கப்புறம் இது நடக்கவே கூடாது. இல்ல அம்மா ரோசிக்காவை போட்டு கண்டிப்பா குடைவாங்க. இனி இப்போ ஆணிங்கிற பார்ட்டி நீதாங்கிறத அவங்க சொல்லிடுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கே தெரியாம அவங்க தான் அம்மா கிட்ட ஆனின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னை காப்பாத்துறதுக்கு. என் மேல அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பாசம் இருக்கு. பார்வதி அம்மா கூட தானே உன் மேல பாசம் காட்டியிருந்தாங்க. அம்மா என்ன தேவையில்லாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை விட அருணை தான் அவங்க ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட வடிவம் தான் அவங்க உன் மேல காட்டுற கோவம். நிழல் கூட யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை சொன்னா பார்வதி அம்மா பாதி நாளா அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேபியோட மரணத்துல அருணுக்கு ஏதோ பங்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதான்ப்பா என்னால ஏத்துக்க முடியல. நான் தான் அவங்களோட மகன்ற விஷயம் அம்மாக்கு இன்னும் தெரியல. அந்த உண்மை ஜேபிக்கு தெரியும்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.